வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸ் குவார்டர்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 5 மார்க் ஜாமெட்ரி கிராஃப் 1 மார்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மார்க்கு 2 2 மார்க்கு 3 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. யூனிட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் 2 1 மார்க்கு 3 2 மார்க்கு 3 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. யூனிட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா 3 1 மார்க்கு 3 2 மார்க்கு 3 5 மார்க்கு ஒரு கிராஃப் கேட்பாங்க. யூனிட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 1 மார்க்கு 2 2 மார்க்கு ஒரு 5 மார்க்கு ஒரு ஜாமெட்ரி கேட்பாங்க. யூனிட் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா 3 1 மார்க்கு 2 2 மார்க்கு 3 5 மார்க்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. யூனிட் 6ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 1 மார்க்கு 2 2 மார்க்கு ஒரு 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ யூனிட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். 5 மார்க்கில் A கிராஸ் B அது கண்டிப்பாக கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதில் இருக்கிற கொஸ்டின் எழுதி நல்லா தரவு படித்து வச்சுங்க. அதில் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் இது கொடுத்துருக்கோம், அதை நல்லா தரவு படித்து வச்சுங்க. 1.3 எக்ஸாம்பிளில் எக்ஸசைஸில் 1.1ல் 6th 7th ஐயர் டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா 1.11 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் இருக்கிற எல்லா சம்மும் வந்து டாப்பர்ஸ் போட்டு பாருங்கள். ஸ்லோ லைனஸ் இந்த சம்மையாச்சும் போட்டு பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.3ல் எக்ஸசைஸில் செகண்ட் சம்மு. அப்புறம் FFXல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் 1.18 1.4ல் 8th சம்மும். அப்புறம் F.G வந்து பார்த்தீங்கன்னா 1.23. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் 1.4ல் 8th சம். அதேமாதிரி யூனிட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா HCF 2.6 எக்ஸசைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2.1ல் 6th சம்மு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த nth நம்பர் கேட்பாங்க 3++, 5++, 7+, அந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 2.51 அந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் 2.8ல் 6th சம் அதில் இருக்கிற எல்லா மாடலும் போட்டு பார்த்தீங்க கண்டிப்பாக வரும். அப்புறம் ரேகா சம் வந்து பார்த்தீங்கன்னா 2.56 எக்ஸாம்பிள். எக்ஸசைஸில் 2.9ல் 156. அப்புறம் A.B அப்புறம் G.B அந்த சம்மு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் 29 43 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2.5ல் 11th சம்மும் 2.7ல் 9th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் யூனிட் 3க்கான டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பிக்கில் சால்வ் த ஈக்குவேஷன் எக்ஸாம்பிள் 3.3 எக்ஸசைஸில் 3.1ல் 1 2 அப்புறம் GCD எக்ஸாம்பிளில் 3.10 3.2ல் எக்ஸசைஸில் ஃபஸ்ட் சம்மு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் சம்மு ஸ்கொயர் சம்மு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக வந்துடும். 3.21 22 அப்புறம் 3.8ல் 1 2 3. அது இல்லாமல் XYZ சம்மு கற்று வச்சுங்க, ரேஷனல் சம்மு கற்று வச்சுங்க, ஆல்ஃபா பீட்டா இந்த சம்மு கற்று வச்சுங்க. அப்புறம் 4th யூனிட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் தான், தேல்ஸ் தேரமும் பைசெக்டார் தேரமும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆங்கிள் பைசெக்டார்னு சொல்லுவாங்க. அதை படிச்சுங்க. யூனிட் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த கொஸ்டின் எல்லாம் தரவு படிச்சு வச்சுங்க. ஏரியா ஆஃப் குவாட்ரேட்டர் 5. எக்ஸாம்பிளில் 5.6 எக்ஸசைஸில் 5.1ல் 5 6. அப்புறம் பேரலல் அண்ட் பர்பெண்டிகுலர் 5.32. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5.4ல் 9 10 11 12. அப்புறம் 6th யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் 6.8 6.11 5 மார்க் தான் இது. 6.1ல் 3 7 10. நீங்கள் இந்த சம் எல்லாத்தையும் நல்லா கோத்ரூ பண்ணிட்டு போனீங்கன்னா வரப்போகிற குவார்டர்லி எக்ஸாமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுங்க. வேணுன்றவங்க அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு படிச்சிங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.